ஒரு 150 வருடமா ஒரு விவசாய சங்கம் இயங்குது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அது எங்க இயங்குது தெரியுமா? அது இயங்குற இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில இருக்கக்கூடிய பேய்க்குளம் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் அது இயங்குது. இத உருவாக்குனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது ஆங்கிலேயர் காலத்துல ஒரு கலெக்டர் தான் உருவாக்கியிருக்கிறார். ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அந்த காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டத்துல வந்து அணைய கட்டுறாங்க. ஸ்ரீவைகுண்டத்துல அணைய கட்டிய பிறகு அங்கருந்து தண்ணீர வந்து வடகால் மூலமா கொண்டு போறாங்க. அப்படியே கொண்டு போனாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இருவப்பபுரம் அப்படிங்கிற இடத்து வரைக்கும் தான் அங்க தண்ணீர் போகுது. அந்த இருவப்பபுரம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அது பூராமே வானம் பார்த்த பூமி தான். அந்த வானம் பார்த்த பூமிய தான் இந்த அணையை கட்டின பிறகு அந்த பகுதியில கொண்டு போய் அந்த புஞ்சை நிலங்களை எல்லாம் நஞ்சை நிலங்களா மாற்றுறாங்க. இப்படி மாற்றும்போது தான் அப்ப இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வக்கீல் துரை என்ன பண்றாருன்னா, நம்ம விவசாயிகளுக்குன்னு ஒரு சங்கம் இருந்துச்சுன்னா, அந்த சங்கம் வந்து நமக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொன்ன காரணத்தினால அதன் வழி தோன்றலாக மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்குறாங்க. இந்த சங்கம் வந்து 1872ல உருவாகுது. அந்த 1872ல உருவாகுற அந்த சங்கம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு 11 மடைய தன்னுடைய சொந்த செலவுல அவங்களே அத சுத்தப்படுத்திக்கிடுவாங்க. யாரையும் எதிர்பார்க்கிறதே கிடையாது. அதோட மட்டும் இல்லாம விவசாயிகள் வந்து அந்த காலத்துல விவசாயிகள் நிலங்கள்ல வந்து அவங்க போகணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு சங்கு ஊதுறது, சங்கு ஊதி அவங்க கரெக்ட்டா அந்த விவசாயிகள வந்து வழி அனுப்பி வைக்கிறது. அப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு சங்கு ஊதி, திரும்ப அந்த விவசாயிகள்லாம் வீட்டுக்கு வர வைக்கிறது. இந்த மாரி பணிகளையும் அந்த சங்கம் தான் செய்யும். அதோட மட்டும் பார்த்தீங்கன்னா, காலங்கள் போக போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சங்கு ஊதுறது வந்து பிறகு வெடி போடுறதா மாறிட்டு. வெடி போடுறதா மாறுனது இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இது இல்ல. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 100 வருடம் கழித்து அவங்க விழா கொண்டாடி, அதுக்கு ஒரு ஆர்ச்சி போட்டிருக்காங்க. ஆர்ச்சி போட்டு அந்த ஆர்ச்சிய வந்து இன்னும் பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 150 வருடம் வந்தது. 150 வருடம் வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, அதையும் விழாவா எடுத்து, அதுக்கு ஒரு ஆர்ச்சி, ஒரு நினைவு சின்னம் வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த 180வது வருடத்துல என்னையும் அழைத்து, எனக்கும் ஒரு விருது குடுத்தாங்க. அந்த அளவுக்கு விவசாயிகளை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு சங்கமாக இன்றைக்கு பேய்க்குளம் சங்கம் இருக்கிறது. அந்த சங்கத்துடைய வயது வந்து 150 அப்படின்னு சொன்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அதோட மட்டும் இல்லாம ஒரு 11 மடைகள அவங்களே சுத்தப்படுத்துறாங்கன்னா, இது இது பெரிய விஷயம். இதே போல தாமிரபரணி கரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சங்கத்த உருவாக்கி, அந்த சங்கம் மூலமா அந்த பகுதியில இருக்கக்கூடிய மடைகள் எல்லாம் சரி செஞ்சா, அந்த பகுதியில இருக்கக்கூடிய குளத்துல தண்ணீர நெறைய சேகரிச்சு வைக்கலாம். அதுக்கு வந்து இது வந்து முன்னுதாரணமா உலகத்துக்கே இருக்குது அப்படின்னு சொன்னா, உண்மையிலே அது வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். இந்த மாரி ஒரு சங்கம் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த சங்கத்த பத்தி கமெண்ட்ல தெரிவிங்க. முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.